நாள்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன். அங்கே கை காட்டிட்டு இருக்க. ஒழுங்குமே இங்க வா. இப்பெல்லாம் பணம் ஆரம்பிச்சாரு. காலம் அவரே வேலை பார்த்துட்டு இருக்காரு. அங்க நின்று அவருக்கு போய் கை காட்டிட்டு இருக்க. ஒழுங்குமே கீழே இறங்கி வரா. யாராவன் ஃபர்ஸ்ட் அண்ணன் என்ன அப்புறம் வர யோன்றான் விட்டா தான்றான் கடமை உணர்ச்சி ஒரு அளவே வேணாம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு கடை லீவ் கொடுக்கண்டா. ரெண்டு வேலைக்கு பாத்துட்டு இருக்காங்க. பெட்டில வேற டோரி லேப்டாப் இருக்கு. அதுல வாங்கி விட்டானா உண்மையா வந்துருது. இவங்கிட்ட இருந்து லேப்டாப் வச்சு காப்பாற்றணும். சிஞ்சாலி அது நீங்க வாங்கி இருக்க முற்றாளா சிஞ்சாலி செட்டா ஆஹா ஆல்ரெடி ஆரம்பிச்சாங்க. தவளை புரிஞ்சு யாரா இவன் தவளைக்கு கோட்டுலாம் முட்டு வரைஞ்சி வச்சிருக்க. சிஞ்சாலி குடும்பம் சொல்றான். ஏன்டா இதை வரைஞ்ச? இந்த தாவளம் உனக்கு பாடிகார்டு. இப்ப பாடுறா நீ மட்டும் பாடிகார்டு வரப்பியா? நானும் உன் பாடிகார்டு வரையறேன் பாடுறா. என்னட்டா வாங்குவோம் தவளை வரைஞ்சா அவன் கொஞ்சம் பெருசான். என்ன அது பாட்டு வரைக்கும் வித்தியாசமா இருக்கு. நம்ம டைலோட் மூலமா வரைகிறோம். கை போட்டாச்சு, காலும் போட்டாச்சு, எப்படியோ வாழலாம் போட்டு முடிச்சு விட்டாச்சு. வந்துருச்சா சிச்சாரி நீ மட்டும் தான் பாடிகார வராப்பியா? இப்ப பாடுறா என்னோட பாடிகார எப்படி தவளை வாயினோட அந்த டைனோசர் வாயன் எப்படி இருக்கான்? எது பயமா? இன்னொரு டைனோசர் தான் ஜெயிக்கும் சிஞ்சானே. பாத்துக்கிட்டே இரு. ஃபர்ஸ்ட் யார் அடிக்கிறாங்கன்னு முக்கியம் இல்ல, கடைசி யார் வந்து ஐயோ அது டைலாக் மறந்து போச்சு ரசிச்சானு. என்னடா அது ஸ்லோ மோஷன்ல போட்டு விட்டுருக்காங்க சண்டைய. இரண்டு பேரும் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். போய் டைனோசர் தவளையை அடித்து விட்டது. இரண்டாவது அடி மூன்றாவது அடி அடித்து விட்டது. ஆனாலும் என்னோட தவளை எதற்கும் சலத்ததில்ல. இதுதான் நின்று அடிக்கும் நினைக்கிறேன். ரெண்டு பேரும் கையில ஓடுறாங்க. யார் அடி விழுப்பு? ஆஹா டைனோசர் அடிச்சு முடிச்சு தவளை வந்து பின்வாங்கணும்னு நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்க கூடாது. தவளை குட்டி மண்டையை வந்து ரொம்ப ரொம்ப பாசாரி. நீ கமெண்ட்ரி கொடுத்ததெல்லாம் போதும். ஆஹா என்னடா ஐயோ அடிச்சு விட்டா. ஐயோ நிஞ்சாடி தவளை குட்டி தானே ஜெயிச்சிருச்சு நிஞ்சாடி. ஏப்பா டைனோசரி உன்னைய வாங்கவே இப்படி பண்ணிட்டீங்களே. இதுல வெற்றி பெற்றவா தவளை குட்டி. ஐயோ நானும் உங்களை சேர்ந்து கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்கேன் நிஞ்சாடி. இப்ப மட்டும் நான் வரைஞ்சுக்கிறேன். இப்ப நான் என்னத்த வரைய போறேன்னு மட்டும் பாரு. லேப்டாப் கண்டாச்சு ஒரு பைக் வரைவோம். நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க பைக் தாங்க. நான் ஒரு வீடியோ போடும்போது ஒரே ஒரு ஆள் வந்து கமெண்ட்ல கேட்டாரு இந்த பைக் வாங்க அப்படின்ட்டு. அந்த பைக் தான். என்ன பைக்னா ராயல் என்ஃபீல்டு புல்லட் தான் வரைஞ்சிட்டு இருக்கேன். இதே சரசரன்னு வரைஞ்சாச்சு, போட்டு விட்டாச்சு. வந்துருச்சா எங்கடா புல்லட்டு செஞ்சானே? வந்துருச்சா. இதுக்கு மட்டும் ஒரு வேட்டி சட்டை மட்டும் போட்டு போனோம்னா அதுவே பாக்கிறதுக்கு நாட்டாமமா இருக்குண்டா செஞ்சானு. உன்னோட கை இருக்கு ஆயாடா ஃப்ரெண்ட்லி. இதுக்கு அப்புறம் பாருடா வரையற ஃபுல்லா நான் தான். எப்படி வித்தியாசமா வரையற மட்டும் பாருடா ஃப்ரெண்ட்லி. ஆமா ஆமா இதே அவன்கிட்ட கொடுத்துனாச்சுக்கவே புல்லட்டு மேல ஒரு மாடு நிக்கிறது. மாடு மேல உட்காந்து போற மாதிரி வரைஞ்சிருப்ப. இல்ல புலி மேல உட்காந்து போற மாதிரிலாம் வரைஞ்சிருப்ப. உன்னோட ஒரு இதுக்கு அளவுடா செஞ்சானே. சரி